இப்போ நம்ம படத்தோட மேக்கப் மேன் வெங்கடேஷ் கிட்ட பேசணும். அடுத்து நம்ம படத்தோட ஆர்ட் டைரக்டர் சாய்ராம் கிட்ட பேசுவோம். இப்போ அவர் அங்கே லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கிறாரு, செட்டு போடுறது எப்படின்னு பற்றி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதை பற்றி நம்ம போய் பேசணும். சாய்ராம் சார், இது நம்ம எடுக்கிறீங்க இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர். ஐயா, ஓகே, நீங்கள் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஓகே, நான் முதல்ல ஆனால் நன்றி சொல்ல விரும்புகிறேன். யாருக்குன்னா டேரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு. ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா நிரேஷ். அவருக்கு எதுக்கு நான் நன்றி சொல்லணும்னா, நான் என்ன பண்ணாலும் இது எனக்கு வேணும் அப்படின்னா அவர் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அதே மாதிரி இன்னொன்று சொன்னதுன்னா சினிமாட்டோகிராஃபி தான் மெயினாக சொல்லணும். அவர் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போகணும், அங்கே தான் கூப்பிட்டு போகணும் பாரு, பல விஷயத்துக்கு கூட்டு போகணும். இப்போ மடகாசருக்கு வந்து கூப்பிட்டு போனார். மடகாசர் ஷீஷோர் இருக்கும் அங்கே, இது வரைக்கும் யாருமே அங்கே எடுத்தது கிடையாது. அந்த ஷீஷோருக்கு வந்து செட்டு போடணும், அவர் பண்ணணும், அங்கே பண்ணணுன்னாரு. சரின்னு சொன்னு உடனே ஃப்ரீடம் கொடுத்தாச்சு. அந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச செட்டுலாம் இருக்குது, நிறையா இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி மறக்க முடியாததுன்னா இது சொல்லுங்கள், நீங்கள் போட்ட செட். இது என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? மரம் இது பார்த்தீங்கன்னா செட்டு நம்பவே முடியல, ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஈவன் எறும்பெல்லாம் ஓடுது பாருங்க. ஆமாம் ஆமாம், அது எறும்பு கூட நேச்சுரல் தான் தெரியுது. அந்த அளவுக்கு நாங்கள் செட்டு நல்லா போட்டிருக்கோம், இந்த அளவுக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி இங்கே நிற்கிற பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கரிங் அதெல்லாம் அடிச்சது, பெயிண்ட் எல்லாம் நாங்கள் தான் அடித்தோம். கிட்டத்தட்ட 35 பஸ்ஸுக்கு நாங்கள் அடிச்சிருக்கோம். இது எல்லாமே பஸ்ஸு கிடையாது, நாங்களே பஸ்ஸாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் ஒரு காலேஜ் பற்றி காமிச்சிருக்கீங்க, அது என்ன காலேஜ்? அது வந்து அந்த காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. நாங்கள் வந்து சுந்தர்ராஜ் நடிக்கிறாருன்னு சொன்னோம். அவங்க வந்து ரொம்ப ஃப்ரீயாக எடுத்துவாங்க, சுந்தர்ராஜ் நடிக்கிறாருன்னா நாங்கள் வேணாலும் டொனேஷன் உங்களுக்கு தரோம்னு சொல்லி அவங்க எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ஹீரோ சுந்தர்ராஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஹீரோ சுந்தர்ராஜ் பற்றி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, அவர் வந்து ஒரு என்கிட்ட பேசுறது எப்படியோ அதே மாதிரி தான் சக ஆர்டிஸ்டோடையும் பேசுவார். ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கைண்டு. அவர் வந்து அவருடைய பண்ணுற படத்தில் நான் பண்ணுறேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸ்டைலிஷ் அண்ட் ரொமான்டிக் மியூசிக் டைரக்டர் யுவராஜை பற்றி அவர் மியூசிக் சூப்பருங்க. அது வந்து அதை பற்றிலாம் சொல்லணுன்னே அவசியம் இல்லை, அவருக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தேங்க்யூ வெரி மச். நம்ம ஆர்ட் டைரக்டர் சாய்ராம் பற்றி அவர்கிட்ட இப்போ போய் பேசணும். இப்போ அடுத்து நம்ம படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரகாஷ் கிட்ட போய் பேசுவோம். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறேன். இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர், இந்த படத்தை மொத்தம் எத்தனை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறீங்க சார்? ஆக்சுவலி இப்போ உங்களுக்கே தெரியும் இந்திரன் வந்துட்டு எப்படி ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதே 2000 பிரிண்ட் போட்டாங்க இந்திரனுக்கு. ஆனால் இதுக்கு சுந்தரன் த தந்திரன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு அதோட ஒரு 4000 பிரிண்ட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இப்போ 6000 பிரிண்ட் போட்டிருக்கோம். வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணலான் இருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் வந்துட்டு சோனி கம்பெனி வந்துட்டு எங்கள்கிட்ட காப்பி ரைட்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த படத்தோட பாட்டை பார்த்துட்டு காப்பி ரைட்ஸ் கேட்டாங்க. ஸோ அதனால் இதுக்கு எல்லா நான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது நான் தாங்கிறதுனால எல்லா தேட்டரோட ஓனர்ஸ்டையும் நான் சொல்கிறேன் என்னன்னா, கண்டிப்பாக இந்த படத்தினால லாஸே வராது. இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி பண்ணும். இந்தியாவில் மொத்தம் எத்தனை சிட்டிஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க? ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அது என்ன இந்தியா, ஆல் ஓவர் தி வேர்ல்டு. எல்லா தேட்டர்லையும் சொல்கிறேன். ஆமாம், சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு 200 ஷோ ஓடுது. ஒரு 200 ஸ்க்ரீனில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ சார். இப்போ நம்ம படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் பிரகாஷ் கிட்ட பேசணும். அடுத்து இந்த படத்தோட, அதாவது அவர் ஒரு அப்கமிங் ஹீரோனே சொல்லலாம், நம்ம கண்ணா. அவர் இந்த படத்தில் கோ ஆக்டராக பண்ணியிருக்கிறாரு. அவர்கிட்ட போய் பேசணும். சரி கண்ணா, நீங்கள் வந்து இப்போ ஒரு ரியல் அப்கமிங் ஹீரோ. நீங்கள் இந்த படத்தில் கோ ஆக்டராக நடிக்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க? இந்த படம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த படம் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, பெரிய பெரிய ஜாம்பவாங்க. ப்ரொடியூசர் எடுத்துக்கோங்க, அவரை மாதிரி ஒரு ப்ரொடியூசர் தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் பார்த்தது இல்லை யாரும். ரெண்டாவது டேரக்டர், என்ன மாதிரி ஒரு டேரக்டர், என்ன மாதிரி அருமையான ஒரு செட்டு லொக்கேஷன்லாம் போடுற நம்ம சாய்ராம் இருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் சொல்லவே வேணாம், சான்ஸே இல்லை. பி வினோத், பிசி ஸ்ரீராமுக்கு அடுத்து அவர் தான் பேசிக்கிறாங்க. பி வினோத் அடுத்து யாரு, வேற யாரு பெரிய ஆள்? நம்ம இது நம்ம ஹீரோ டேரக்டர் கூட நடிச்ச உங்களோட ஹீரோ என்னங்க, அவரை பத்தி சொல்லல, என்ன இருக்கு? வாட் இஸ் அமேசிங், வாட் இஸ் அமேசிங், வாட் இஸ் அமேசிங். கூட்டத்துக்கு வார்த்தையே இல்லைங்க எனக்கு அவரை பத்தி. அப்பார்ட் ஃப்ரம் ஹீரோ உங்களால் வேறு எந்த ஆர்டிஸ்ட் கூட நடித்து மறக்க முடியாத அனுபவங்கள்?
அது அப்பார்ட் ஃப்ரம் ஹீரோன்னா எல்லாருமே ஒரு டீமாக க்ரூவாக தாங்க இருந்தோம். இந்த படம்னு பார்க்கும்போது படமாகவே இல்லை, ஒரு ஜாலி செட்டாக தான் இருந்தது. எல்லாரும் சந்தோஷமாக ஜாலியாக தான் விளையாடிட்டு படம் நல்லா போச்சு, நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட ரோல்ஸ் பற்றி இந்த படத்தில் சொல்லுங்கள். என்னோட ரோல்ஸ்னால் நான் இந்த படத்தில் ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படி ஏங்கி தவிச்ச நாள்லாம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு படத்தில் இவங்ககிட்டலாம் பண்ணது, இவரெல்லாம் ஹீரோ, இவங்க கூட நடிப்பேன். சுந்தர்ராஜ் உங்களுக்கே தெரியும், அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிறாங்க. உண்மையிலே அவரு அந்த இதுவாக தான் இருக்கும். சுந்தர்ராஜ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருந்தது. ஆனால் ரொம்ப பயந்துட்டேன். அவர் எப்படி நானே இப்போ தான் ஒரு படம் ஏதோ அடித்து ஓரளவுக்கு வந்திருக்கேன். அவர் அடிக்கிற மாதிரி சீன் உடனே நான் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டேன். ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அவங்க தான் நான் என்கரேஜ் பண்ணி நீ பண்ண முடியும், உங்களால் பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் ஒரு கோஆர்டிஸ்டாகவே பழகணும். நானும் வரும் ஒரு அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகணும். நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. தம்பி உந்தன் உள்ளங்கானே அண்ணன் என்று வாழும் எல்லை. ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை. அவர் என்னை எவ்வளோ என்கரேஜ் பண்ணாரு. ஒரு ஹீரோனா எப்படி இருக்கணுன்றதை நான் அவரை பார்த்தா கற்றுக்கிட்டேன். அடுத்து இதெல்லாம் எனக்கு ஒரு வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானதாக அவர் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வேற என்ன சொல்றது அவரை பற்றி. இந்த படம் ரியலி ஆசம். தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வெற்றி பட எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. படத்தோட கோ-ஆர்டிஸ்ட் கண்ணாட்ட பேசணும். அடுத்து நம்ம படத்தோட லிரிக்ஸ் ரைட்டர் விஜய் அவர்கிட்ட போய் இப்போ பேசணும். வாங்க, அவர் கேரவனில் இருக்கிறாரு, அவரை போய் மீட் பண்ணணும். ஹலோ மிஸ்டர் விஜய், ரொம்ப சின்சியராக லிரிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் மொத்தம் எத்தனை பாட்டு வச்சிருக்கீங்க? மொத்தம் படத்துக்கு மொத்தம் டேரக்டர் 5 பாட்டுன்னு சொன்னாரு. ஆனா இந்த படத்துல நான் 3 பாட்டு தான் எழுதியிருக்கேன். மீதி 3 பாட்டு யார் எழுதியிருக்கா சார்? மீதி 3 பாட்டு நம்ம ஹீரோ சுந்தர் தான் எழுதியிருக்காரு. அவரை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே, அவர் கவிதை நல்லா எழுதுவாரு. பாக்கி 3 பாட்டு அவரே எழுதியிருக்கான்னு சொல்லியிருக்காரு. கிரேட் கிரேட். பாத சூடுகளை கண்காணிக்கும் கணிப்பொறி. இந்த படத்துல அழகு அழகுன்ற பாட்டு ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு எப்படி நீங்க அந்த அளவுக்கு லிரிக்ஸ் யோசிச்சு எழுதுனீங்க? டேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் பயங்கரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தாரு. என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்து முடிச்சிருந்தப்போ தான் எதிர்ச்சியா ஃபங்க்ஷன்ல நம்ம காஸ்டியூம் டிசைனர் பிரதீபா பார்த்தேன். அவர் தான் சொன்னார், சார் எந்த ட்ரெஸ் போட்டாலும் ரொம்ப அழகா இருக்காரு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் காட்டினாரு. கேமராவே அவருக்கு போட்டோ எடுக்க தான் பிறந்த மாதிரி இருந்தது கேமராவே. சரி பார்த்தேன். நீ ஏன் அப்படி நடக்கிற? உனக்கு என்ன பைல்ஸா? சரி பார்த்தேன். சரி அழகுன்னு எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அழகுன்னு ஒரு வார்த்தை சேர்த்தேன். சுந்தர் போடலாமான்னு யோசிச்சேன். ஆனா அழகுக்கு அழகு சேர்க்கணுமா சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு தான் பாட்டு அழகு எடுத்தேன். அப்புறம் டேரக்டர் சொன்னார், சார் அவர் ஸ்டைல் நல்லா இருக்கும், பேசுறது நல்லா இருக்கும் அப்படியெல்லாம் சொன்னாரு. ஸோ அப்படின்னு வச்சு லிரிக்ஸ் எல்லாம் போட்டேன். ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு பாட்டு. ஆர்டிச்சூடி சொன்னாரு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் நம்ம யுவராஜ் ரொம்ப கிராண்டா போட்டிருக்காரு படம். உங்களுக்கே தெரியுமே. ஒத்துழைப்பு நீங்க பண்ண லிரிக்ஸ்க்கு அவரோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு? ரொம்ப நல்லா பண்ணாரு சார். போட்ட உடனே ரொம்ப நைட்டு ஃபுல்லா தூங்காம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காரு. படத்துல பாருங்க, உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். இந்த படம் வெற்றி படம் எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. போதுண்டா நாய் இங்க போடுறாரா, இங்க போடுறாரா. இது பயந்துட்டா இது போடுறா. அது நாம பயங்கரமா ஓடிடுறா. ஆட்சி ஓடி கூட பயங்கரமா இருக்கா. அடுத்து நம்ம படத்தோட காஸ்டியூம் டிசைனர் மிஸ்டர் பிரதீப் அவர்கிட்ட பேசலாம். சார், பார்க்க டிப்டாப்பா இருக்கீங்க. நீங்க படத்துக்கு மட்டும்தான் காஸ்டியூம் டிசைனரா இல்ல உங்களுக்குமா? அது எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்ல, எங்க ஃபீல்டில் ஒர்க் பண்ற எல்லாருமே. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே டீனேஜர்ஸா இருப்பாங்க. நீங்க எடுத்துட்டு வந்திருப்பீங்க. எல்லாருக்குமே நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் ஒரே அடம் காஸ்டியூம் நான் பெஸ்டா இருந்தா தான் எடுப்பேன். அவங்க கவரே பண்ணல ஆனாலும் பண்ணுவாங்க. நல்லா இருந்தது, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். படத்தோட ஹீரோ சுந்தருக்கு நீங்க எந்த விதமா காஸ்டியூம்ஸ்லாம் போட்டிருக்கீங்க? காஸ்டியூம் அப்படின்னு சொல்ல போனா எப்படியும் ஒரு 1000 ட்ரெஸ்ஸஸ்
ஃபுல்லா எல்லாமே ஃபாரின்ல இருந்து வர வச்சு வந்து ப்ரொடியூசர் கிட்ட கன்ஃபார்மா தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். இந்த காஸ்டியூம் வேணாம் அப்படின்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு. எவ்வளோ காஸ்ட்லி வேணா இருக்கட்டும், எல்லாமே எல்லாம் ஒரு செலவு கூட இல்ல. அவரே பாத்துட்டாரு, இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டா நல்லா இருக்கும், சும்மா ஐடியா தான் கொடுத்தேன். ஓகே, அவ்வளவுதான், செட் ஆயிடுச்சு. இந்த படத்துல நீங்க டிசைன் பண்ண பெக்குலியரான ட்ரெஸ்னா எது சொல்லுங்க? சுந்தருக்கு இது சுந்தருக்கு அது அப்படின்னு சொல்லுவேன் நீங்க எல்லாம் நினைப்பீங்க. ஆனா அதான் கிடையாது. எங்க இதுல வந்து சினிமாட்டோகிராஃபர் ஒருத்தர் இருக்காரு. அவர் நீங்க மிஸ்டர் வினோத் அவர் நீங்க போய் பாருங்க. அவர் வந்து ஆள் வந்து ரொம்ப குள்ளமா இருப்பாரு அப்படின்னு நினைப்போம். ஆனா ஹைட்டு, இவ்வளவு ஹைட்டு. அவருக்கு வந்து ஜீன்ஸ் பேண்ட் போடுறதுலதான், அவர் ஜீன்ஸ் பேண்ட் தான் போடுவேன்றாரு. எவ்வளவு சைஸ் ஃபாரின்லாம் கேட்டிருந்தேன், கிடைக்கல. சரின்னு சொல்லி நானே உட்காந்து கிளாத் வாங்கி தச்சேன். அது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அவர் சைஸ் எடுத்து இது பண்றதுக்கு. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சுந்தர் வந்து அழகா எல்லா இடத்துலயும் காமிச்சிட்டேன். சரி, ஒரு சீன்ல அடி வாங்குற மாதிரி லுங்கி கட்டிட்டுலாம் நடிக்கிற மாதிரி இருந்தது. லுங்கின்னு பார்த்தா அது வந்து அவ்வளவு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவ்வளவு பெரிய ஹீரோ வந்து லுங்கின்னு தாராளமா கொடுங்க, இதுல என்ன இதுன்னு சொல்லி நடிச்சாரு. அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது, சொல்லணும்னு நினைச்சேன், அதான் சொன்னேன். அடுத்து நம்ம படத்தோட ஸ்டன் மாஸ்டர் பிளஸ் வில்லன் பிரதீப் கிட்ட போய் பேசலாம் சார். ஓகே, இந்த படத்துல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. சுந்தர் உண்மையிலே நல்லா ஃபைட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் அவர் மேலே ஒரு அடி கூட உள்ள, அதெல்லாம் பார்த்து பல பேர் கோச்சிக்கிறாங்க. அதனால அவர் அடுத்த சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம், இந்த அளவுக்கு பெரிய ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் நீங்கள் வில்லனாக இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கீங்க, இதை பற்றி உங்களோட? பரவாயில்ல, அவ்வளோ பெரிய ஸ்டாரோட ஒர்க் பண்ணுறதுல பெரிய விஷயம்தான். சரி, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்து நம்ம படத்துக்கு ஸ்பான்சர்ஷிப்லாம் பார்த்துக்கிட்டேன் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், அவர்கிட்ட பேசலாம் சார். இந்த படத்துக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணது? இது மெயினாக வந்து சங்கர் சிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அது எப்படி கிடச்சிதுன்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த படத்துக்கு ஸ்பான்சர் பண்ணணும்னு ஆரம்பித்தப்போ நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு ஸ்பான்சர் வரும்னு. ஜென்ரலாக வந்து ஸ்பான்சர்லாம் வந்து அவங்க தேடி போய் பிடிப்பாங்க. முதல் முறையாக இந்த படத்துக்கு மட்டும்தான் ஸ்பான்சர் நான் பண்ணுறேன்னு சொன்ன உடனே எனக்கு ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ். எல்லாரும் வந்து ரொம்ப ஆர்வப்பட்டு ஸ்பான்சருக்கு எங்களுக்கு கொடுங்கன்னு ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. ஆனால் வந்து சங்கரன்ற வந்து நான் எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் வந்து சுந்தர் நடிக்கிறேன்னு சொன்ன உடனே எனக்கு தான் ஸ்பான்சர் கொடுத்தாங்கன்னு ரொம்ப வலுக்கட்டாயமாக என்கிட்ட கேட்டுக்கினாரு. அதனால வந்து அவருக்கு நான் கொடுத்தேன். மெயின் பங்கு வந்து சங்கர் சிமெண்ட்ஸ். இந்த ஸ்பான்சர்ஷிப் பண்ணுற வேலை உங்களுக்கு எப்படி இருக்கு சார்? எனக்கு நினைக்கிறீங்க ரொம்ப சுலபமாக இருந்துச்சு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் போய் எங்கேயுமே அலையவே இல்லை. எனக்கே வந்து எல்லாருமே ஃபோன் பண்ணி கேட்டதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சு போச்சு. ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்து நம்ம படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் மிஸ்டர் பிரவீன் கண்ணா, அவர்கிட்ட பேசுகிறேன். வணக்கம் சார். நீங்கள் இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர். ஆமாம். இந்த படத்தில் நீங்கள் அமைச்ச ஸ்டண்ட் சீன்ஸ் பற்றி கொஞ்சம் சார். இந்த படத்தில் வந்து ஸ்டண்ட்டு வந்து ஹீரோ வந்து நிறைய பண்ணியிருக்காரு, எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நான் பாட்டுக்கு சும்மா இருந்துங்க, நீங்க போட்டு அடிக்கலாமா? உங்களுக்கு எனக்கு பிரச்சனை தான் சொல்லுங்க, உங்க காலில் நான் வந்துடுறேன். என்னதான் இருந்தாலும் ஒருவருக்காரங்க நம்ம அடுத்து வந்து என்னன்னா, முக்கியமானது வந்து கண்ணாங்கிற வளர்ந்துட்டு வர ஹீரோ வந்து சுந்தர், அவரை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா வந்து அவர் கண்ணா ஹீரோ வந்து அடிக்கவே மாட்டேன், அவரை எப்படி நான் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப இது பண்ணிட்டாரு. நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன், அந்த பொண்ணையே ஃபாலோ பண்றியே, யார் நீ? அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குடா. என்னடா ரைட்? சுந்தருக்கு நீங்க பண்ணதுலயே ரொம்ப கஷ்டமான ஸ்டண்ட் சீன் எது சொல்லுங்க? கஷ்டமான ஸ்டண்ட் சீன்னா வந்து ஒரு இது வந்து பாம்பு பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த சீனில் வந்து நீ பேச ரொம்ப தத்ரூபமாக என்ன சொல்கிறது, தத்ரூபமாக ஒரு பாம்பை பிடிச்சி அவரே எல்லாம் பண்ணார். அதுதான் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது அந்த ஸ்டண்ட் சீன். சுந்தர் வந்து எந்தெந்த ஸ்டண்ட்ஸ்லாம் ஒரிஜினலாக பண்ணார், எதுக்கெல்லாம் டூப் போட்டிங்க சார்? எதுக்குமே டூப் போடல சார். அதுதான் பெரிய விஷயம் இந்த படத்தில். எதுக்குமே டூப் போடலை. முக்கியமாக என்னென்னா, அந்த பாம்பு பிடிக்கிறது வந்து அது வந்து ரொம்ப கொடிய விஷப்பாம்பு. அது பிடிக்கணும் அப்படிங்கும்போது வந்து அவர் வந்து கவலையே படாமல், கஷ்டம் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அசால்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டாரு. அதாவது ஹாலிவுட்ல இந்த பீட்டர் ஹெயின்லாம் இருக்காரு, அவரில் வந்து கேட்டார் இந்த மாதிரி இந்த ஸ்டண்ட்டுக்குலாம் எப்படி டூப் போட்டிங்க அப்படி இப்படின்னு. ஆனால் இந்த ஸ்டண்ட்டுக்கு டூப் போடலன்னு அவரே ஆச்சரியப்பட்டார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தோட்டுக்கு அடிக்கணும்டா, எல்லாம் நகருங்களா, எல்லாரும்
சொல்றா